நம்ம விபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாயிண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். பிள்ளைங்களை வந்து என்கரேஜ் பண்றதுக்கு பிளஸ் வந்து பிள்ளைங்களை டிசிப்ளினா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பாயிண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நம்ம எப்பவுமே பாயிண்ட்ஸ் கொடுப்போம், இல்லைன்னா ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர்ல ஃபுல்லா பலூனா இப்ப ஈவனா பிரிச்சுக்கோங்க. 2 டீமுக்குன்னா இந்த சைட்ல பலூனா வந்து 20 பலூன்ஸ் பிளஸ் இந்த சைடுக்கு ஒரு 20 பலூன்ஸ் 2 டீமா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து ஆட்டுக்குட்டிகள் பிளஸ் வந்து சிங்கக்குட்டிகள் அப்படின்ட்டு 2 நேம் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நம்ம பைபிள் வச்சோம், பைபிள் உள்ள ஏதாவது கதைகள் வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ 2 டீம்ல எப்படி பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் பார்த்தலாம். 2 டீம்ல எந்த டீம் வந்து ஒஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, இப்ப டான்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும். இப்ப ஆட்டுக்குட்டிகள் டீம் வந்து ஒஸ்டா பண்ணிச்சு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நேரம் வச்சு எடுத்துருவாங்க, ஃபர்ஸ்ட் போய் உடச்சிருங்க. இப்படி உடச்சிட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்க ஒழுங்கா பாடல அந்த மாதிரி ஒரு ரீசன் வந்து சொல்லுவாங்க. வேற உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இப்ப பிரேயர் நடக்குன்னு வைங்களேன், ஏதாவது பிள்ளைங்க கண்டு திறந்து வச்சிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சிங்கக்குட்டிகள் டீம்ல யாராச்சும் கண்டு திறந்துருந்தாங்கன்னா இந்த பிரேயர் முடிச்ச உடனே இந்த குச்சி எடுத்து நேரா போய் உடச்சிருங்க. அப்போ வந்து பிள்ளைங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஓகே என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏன் கண்டு திறந்து வச்சிருந்தீங்க, அதனாலதான் வந்து உடைச்சோம். சோ நீங்க வந்து இந்த மாதிரி இந்த பாயிண்ட் செக்ஷனுக்கு அதுவும் இல்லாம இது வைக்கும் போது பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜா பிள்ளைங்க டிசிப்ளினா இருப்பாங்க. பிளஸ் வந்து ஒரு பெலூனை பாதுகாக்கணும் ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்துடும். சோ இது வந்து கொஞ்சம் நல்ல மெத்தடா இருக்கும். சோ யூஸ் பண்ணி பாருங்க, கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாங்க.